ஜோதிடர் ராதன் பண்டிட்டின் நியமனம் ஏற்புடையதல்ல. வேளச்சேரிக்கு விஜய் வந்ததும் விசிக எம்பி ட்விட். ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா நியமிக்கப்பட்டதுக்கு கண்டனங்கள் எழுந்திருக்கு. இத மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு விசிக ரவிக்குமார் எம்பி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல விஜய்க்கு கோரிக்கை விடுத்திருக்காரு. சரியா விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவனோட வேளச்சேரி இல்லத்துக்கு போன அதே நேரத்துல ரவிக்குமார் எம்பியும் ட்விட்ல தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ராதன் பண்டிட் ஜோதிடர் மட்டும் இல்லாம தாவேகாவோட செய்தி தொடர்பாளராகவும் இருந்துட்டு வராரு. விஜய் கூட சுமார் 7 வருஷங்களா செயல்பட்டு வராரு. விஜய் கட்சிக்கு எந்த பேரை வைக்கிறது, அவர் எந்த நேரத்துல கூட்டணி பத்தி பேசுறது, எந்த தொகுதியில போட்டியிடுறது மாதிரியான விஷயங்களை இவருதான் கணிச்சு சொல்லிட்டு வராரு. தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்ட நாள்ல காலையில 9:15 மணிக்கெல்லாம் விஜய் பெரும்பான்மையான இடங்கள்ல முன்னணியில இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஆரம்பத்துல திமுக முன்னிலை வகிச்சாலும் போக போக 9:15 மணி வாக்குல தாவேகா தான் தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு வந்தது. இந்த நிலையில முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல நியமனம் பண்ணி முதன்மை செயலாளர் உத்தரவிட்டிருக்காரு. முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரி பதவி அப்படிங்கிறது அரசியல் அப்புறம் நிர்வாக ஒருங்கிணைப்ப கவனிக்கக்கூடிய முக்கிய பொறுப்பா கருதப்படுது. இந்த பொறுப்புல இருக்கிறவங்க பொதுவா முதல்வரோட அரசியல் நடவடிக்கைகள், கட்சி தொடர்புகள் அப்புறம் தகவல் பரிமாற்றங்களை ஒருங்கிணைப்பாங்க. முதல்வரோட அரசியல் நிகழ்ச்சிகள் அப்புறம் சந்திப்புகளை ஒருங்கிணைத்தல், கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகள் அப்புறம் முக்கிய அரசியல் தலைவர்கள் கூட தொடர்பு பேணுதல், அரசியல் நிலவரங்கள் பத்தி முதல்வருக்கு தகவல் அப்புறம் ஆலோசனைகள் வழங்குதல், ஊடகங்கள்ல வெளியாகக்கூடிய அரசியல் செய்திகள் அப்புறம் எதிர்வினைகளை கண்காணித்தல், கட்சியோட செய்தி பரப்பல் அப்புறம் பொது தொடர்பு நடவடிக்கைகள்ல உதவுறது, தேர்தல் அப்புறம் அரசியல் தந்திர ஆலோசனைகள்ல பங்கெடுத்துக்கிறது, முதல்வரோட அலுவலகம் அப்புறம் கட்சி அமைப்புகளுக்கு இடையில இணைப்பு பாலமா செயல்படுறது. இந்த பதவி அதிகாரப்பூர்வ நிர்வாக பொறுப்பையும் அரசியல் நம்பகத்தன்மையையும் ஒருங்கே கொண்டதா பார்க்கப்படுது. இந்த நிலையில ஜோதிடம் பார்த்த ஒரு நபருக்கு இந்த பதவியை கொடுத்ததுக்கு பல பேரு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. இத பத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கண்டனத்தை பதிவிட்டிருக்காரு. அதுல அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டியது அரசோட கடமை. முதல்வரோட அரசியல் பிரிவு செயலாளரா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிக்கி ராதன் பண்டிட் அப்படிங்கிறவரு அடிப்படையில ஒரு ஜோதிடர். அரசு செலவுல அதிகாரியா இந்த மாதிரி ஒருத்தரை நியமிச்சிருக்கிறது மக்கள் மத்தியில ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கையை அதிகப்படுத்ததான் உதவும். ஜோதிடம் தானே இகழ் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். அரசோட இந்த பணி நியமனம் ஏற்புடையதல்ல. இவரு அரசியல் ஆலோசனைகளை கூறுவாரு அப்படிங்கிறதும் ஏற்புடையதல்ல அப்படின்னு விஜய்க்கு கோரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பலரும் மக்கள் வரி பணத்துல ஜோதிடருக்கு இத்தனை லட்சங்கள் ஊதியம் கொடுக்கப்படணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி விசிக ரவிக்குமார் தன்னோட கட்டண ட்விட்ல மதசார்பற்ற அரசுல இது ஏற்கத்தக்கதல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு.